அம்மா அம்மா. அப்பு அப்பு ஏந்திரு, நீ கனவு பார்த்து பயந்துட்டு இருக்க. இது ரொம்பவே கெட்ட கனவு. நான் கனவுல மான்ஸ்டர்ஸையும் அசைஞ்சு பேசுற நிறைய மரங்களையும் பார்த்தேன். சரி நீ பயப்படாத அப்பு. பாரு, எந்த மரமும் இங்க மான்ஸ்டர் கிடையாது. கம் ஆன், எழுந்துரு. நான் உனக்கு ஒரு சில விஷயங்களை காட்ட விரும்புறேன். என்னோட ஸ்கூல் ப்ராஜெக்ட். நீ மட்டையா கலெக்ட் பண்ற? இல்ல, நீங்க செடி வளர்றத தெரிஞ்சுக்கணும்னு இவ சொல்ல வரா. ஆமா, நான் விதைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மரம் எப்படி வளருதுன்றது வரைக்கும் சொல்ல போறேன். இந்த விதையெல்லாம் எதுக்கு கலெக்ட் பண்றீங்க? இது நாம சாப்பிட்டுட்டு துப்புற ஒரு விஷயம் தானே. அத நீ எந்த இடத்துல எல்லாம் போடுறியோ அந்த இடத்துல புது செடி வளரும். சில செடிகள் மரங்களா வளரும், மறுபடியும் மரத்துல இருந்து உனக்கு பழங்கள் கிடைக்கும். ஆனா சில மரங்கள்லாம் தானா வளரும்னு தான் நினைச்சேன். இல்ல குயினி, செடி மரங்கள் எல்லாமே சீட்ஸ்ல இருந்தா வருது. சீடுக்கு தேவையானதெல்லாம் நல்ல தண்ணி, காத்து, நல்ல மண்ணும் தேவை. அதோட சூரிய வெளிச்சமும் கூட. அங்க பாத்தீங்களா, முளைச்சிருக்கு. இந்த ராஜாவும் ராணியும் பழத்தை சாப்பிட்டு சீட்ஸ் போட்ட இடத்துல புதுசா ஒரு செடி முளைச்சிருக்கு. மரங்கள் தான் நமக்கு சுத்தமான காத்து தருதுன்னு டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை விட முக்கியம், நாங்க சாப்பிடுற பழங்களை மரங்கள் தான் எங்களுக்கு தருது. நீ கவலையே படாத அப்பு. நீ தொலைச்ச காடு மறுபடியும் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. நிறைய விதைகளை விதைச்சு தொலைச்ச காட்டை நான் மறுபடியும் வர வைக்க போறேன். இதுதான் என் மிஷன். இதுக்காக தான் நான் வேலை செய்ய போறேன். அப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியும், நீ தொலைச்ச உன்னோட காடு பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் நீ உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறியா? வேணும்னா நீ எங்க கூட ஏறி கிளையில உட்காந்துக்க. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். யானைகளால மரம் ஏற முடியாது இல்ல? அந்த ட்ரீ மான்ஸ்டர்ஸ் தான் எங்க காடையே அழிச்சுது. சரி வாங்க, நம்ம விதைகளை அந்த பக்கம் விதைக்கலாம். ஆனா விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணணும். விதைக்கும் போது அந்த இடத்துல எதுவும் இருக்க கூடாது. சரி வாங்க, எல்லா விதையையும் நம்ம வரிசையா அடுக்கி வைக்கலாம். அப்படி யார் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். டைகர், நீ தான் அப்படி பண்ணணும். எனக்கு போன் கிடைக்கணும்னு நான் அந்த மாதிரி பண்ணுவேன். கண்டிப்பா இது வளர்ந்தா போன்பெரியா கூட வரலாம். ரொம்ப அற்புதம் பார்ட்னர். வாங்க நம்ம விதைக்க ஆரம்பிக்கலாம். மரம் வளர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம் மகாராஜா. தாராளமா இதே இடத்துலயே காத்துக்கிட்டு இருப்போ. அப்படின்னா பல வருஷம் நீங்க இங்கதான் இருக்கணும் மகாராஜா. இந்த விதைகள் எல்லாம் மரமா வளர பல வருஷங்கள் ஆகும். ஆனா இதுங்கெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா அந்த காடு பாக்குறதுக்கு இதே மாதிரி இருக்கும். அப்பு, நீ ஃபியூச்சரை எங்களுக்கு காட்டுற? ஆமா, ஃபியூச்சர் ஃபாரஸ்ட். இது ரொம்ப அழகா இருக்கு. ஓ, ஃபியூச்சர் ரொம்ப தூரத்துல இருக்கு. வாங்க மகாராணி. சரி, வீட்டுக்கு போகலாமா? எனக்கு இங்க எந்த போனும் கிடைக்கல. கவலைப்படாத, வீட்ல உனக்கு கண்டிப்பா போன் கிடைக்கும். Goodbye, Neena. Goodbye, Tiger. யாரும் இந்த இடத்த நாசம் பண்ணாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நாமும் ஒன்றாய்
எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கு